Morning, dear aspirants. Today's news. Supreme Court opposes the use of SIR data for non-poll tasks. So, SIR special intensive revision carry on பண்ணது Election Commission of India to purify the voters list. ஸோ ஆக்சுவலாக இது நடந்து முடிஞ்சிருச்சு. நிறைய ஸ்டேட்ஸ்ல இன்னும் பாதி ஸ்டேட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல சம் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்கு இஃப் அட் ஆல் சிட்டிசன் இந்த எஸ்ஐஆர் மூலமா அந்த லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்டவங்க அப்பீல் போகாம இருந்தா அவங்கள அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா அதுல ஆட் பண்ணாம விடுறாங்க, நெக்லெக்ட் பண்றாங்க. ஸோ இது இஷ்யூ ஆக்கி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. அண்ட் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த டைரக்ஷன் என்ன அப்படின்னா அவங்க சிட்டிசனா இல்லையான்னு முடிவு பண்ற வேலை எலெக்ஷன் கமிஷனுக்கு இல்லை. ஸோ இந்த எஸ்ஐஆர்ல இருந்து நேம் எடுத்ததுக்காக மட்டும் அவங்கள அந்த லிஸ்ட்ல இருந்து பெனிஃபிஷியரி லிஸ்ட்ல எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நியூஸ். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்ல நம்ம படிக்க வேண்டியது எஸ்ஐஆர் பத்தி படிக்கணும். அண்ட் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுக்குது இல்லையா அந்த டைரக்ஷன்ஸை பத்தி அண்ட் இஃப் அட் ஆல் சிட்டிசனா இருந்தா தான் மட்டும்தான் பெனிஃபிஷியரியை அக்செப்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ அந்த யாரு கொடுத்தது அந்த டைரக்ஷன் சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வித் ஜஸ்டிஸ் ஜோய்மாலியா பகாச்சி அண்ட் வி மோகனா. இது 3 ஜட்ஜஸ் தான் அதை கொடுத்திருக்காங்க. ரைட். ஸோ லீகல் பேசிஸ் ஃபர்ஸ்ட் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸோ ஆக்சுவலா எஸ்ஐஆர் மட்டும்தான் அந்த எலக்டோரல் ரோல் ரிவைஸ் பண்றதுக்கா அப்படின்னா இல்ல, அது இல்லாம வேற 2 டைமா ரிவிஷன் பண்ணுவாங்க. ஆனுவல் ரிவிஷன், ஆனுவல் சம்மரி ரிவிஷன், அடுத்து ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸோ டிகிரி ஆஃப் அந்த சிவியர்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். ஆனுவல் சம்மரி வந்து இயர் ஆன் இயர் பண்ணுவாங்க. அங்க என்ன ஆகும்னா அப்ளிகண்ட் அவங்கள அப்ளை பண்ணி அதை ரிமூவல் சேர்க்கறது அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அதை விட டிகிரி ஆஃப் இன்டென்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எங்கன்னா ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அது ரெக்வயர்ட் எப்பவோ அப்ப பண்ணிப்பாங்க. அண்ட் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து டோர் டு டோர் பிடிஓ ஆஃபீஸர்ஸ், பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ், பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் போய் செக் இன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ டிகிரி ஆஃப் ப்ரிப்பேர்னஸ், டிகிரி ஆஃப் சிவியாரிட்டி வந்து எஸ்ஐஆருக்கு ஜாஸ்தி. ரைட். அந்த எஸ்ஐஆர் பண்றது யாருன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்த ஆர்டிகல் 324 to 326 இந்த ஆர்டிகல் தான் எம்பவர் பண்ணது எலெக்ஷன் கமிஷனை. ஸோ ஆர்டிகல் 324 என்ன சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் த டியூட்டி ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் டு கரஸ்பாண்ட் டு டேக் த எலெக்ஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி. அப்போ எலெக்ஷனை நடத்தணும் அப்படிங்கிற பொறுப்பு எலெக்ஷன் கமிஷனுக்கு போடும் பொழுது அந்த எலக்டோரல் லிஸ்ட் ரெடி பண்ணுங்கிறது அவங்களுக்கே வந்துடும். அந்த எலக்டோரல் லிஸ்ட் ரெடி பண்றது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 வந்துடும். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 அப்ப ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ். ஸோ எலக்டோரல் ரோலை மெயின்டைன் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ஸ்டாட்யூட்டரி டியூட்டி ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். அண்ட் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். ரைட். அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ், டிசீஸ்ட், ஷிஃப்ட் ஓட்டர்ஸ். மெயின்ல என்னன்னா மைக்ரேட் ஆகி போயிடுறாங்க இல்லையா. மைக்ரேட் ஆகி போறவங்க இப்ப இந்த பிளேஸ்ல இருக்காங்க, இங்க ஓட்டு இருக்கு அப்படின்னு மைக்ரேட் ஆகி போன இடத்துல அவங்களுக்கு ஓட் ஆயிடுது. அப்ப டூயல் ஓட் ஆகுது. அப்ப நம்பர் ஆஃப் ஓட்ஸ் அதிகமாகுது. அதை கள்ள ஓட்டா பயன்படுத்துறாங்க. ஸோ அதை எலிமினேட் பண்றதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ரைட். அதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய பிரிலிம்ஸ் ஆங்கிள் ஃபார்ம்ஸ். ஸோ இந்த எஸ்ஐஆரை எப்படி அணுகிறது, எப்படி அதுல நம்மளோட நேம்ஸை இன்க்ளூட் பண்றது, அதை டிலீட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்ம்ஸ். ஃபார்ம் 6 வந்து ஒரு ஃப்ரெஷ் ஓட்டர் வந்து தன்னோட நேம அந்த லிஸ்ட்ல இணைக்கிறதுக்காக யூஸ் பண்றது ஃபார்ம் 6. 6A அப்படிங்கிறது ஒரு என்ஆர்ஐ அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல தன்னோட நேம இணைக்கிறதுக்காக பயன்படுத்துறது. அண்ட் 7 டெலிஷன் இஃப் அட் ஆல் மைக்ரேட் ஆயிருந்தா, இறந்திருந்தா, ஸோ வேற ஏதாவது ப்ராசஸ்ல பனிஷ்மெண்ட்ல அவங்களோட சிட்டிசன்ஷிப் பறிச்சிருந்தா, ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்ல எடுக்க போறது தான் இந்த ஃபார்ம் 7. அண்ட் ஃபார்ம் 8 வந்து நேம், அட்ரஸ் இந்த மாதிரியான டீடைல்ஸ்ல எரர்ஸ் இருந்தா அதை கரெக்ஷன் பண்றதுக்கு ஃபார்ம் 8. ரைட். சோ இப்ப ஸ்கீம்ஸ் ஒன்லி அப்ளிகபிள் டு இந்தியன் சிட்டிசன் மட்டுமா அப்படின்னு கேட்டா ஒரு சில ஸ்கீம்ஸ் அப்படி, ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து ரெசிடென்ட் இருந்தாலே அப்ளிகபிள். ஸோ நம்ம எதோட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆதார் கார்டோட கனெக்ட் பண்ணலாம். ஆதார் கார்டு வந்து இட் இஸ் நாட் மேண்டேட்டரி ஃபார் த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம இதை பார்க்க முடியும். ரைட். சோ ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டிசனுக்காக மட்டும் ஸ்கீம்ஸ், ஒரு சில ஸ்கீம்ஸ் எக்ஸாம்பிளுக்காக எடுத்து வச்சிருக்கு.
நரேகா, கிசான் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், பிடிஎஸ், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாச்சும் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிங்கிற 2013 போடுறாங்க. அந்த ஆக்ட் மூலமா ஒரு பிபிஎல் ஃபேமிலி 1 மந்த்துக்கு 35 kgs ஆஃப் ரைஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மேண்டேட் கேட்கறாங்க. அதுதான் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்காலர்ஷிப், எலக்டோரல் ரோல் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒன்லி எலிஜிபிள் சிட்டிசன், இந்தியன் சிட்டிசன் கேன் என்ரோல். அண்ட் தென் சர்வீஸ் பேஸ்ட் ஆர் நான் சிட்டிசன் கூட எடுத்துக்க முடியும். These are the services which can be enjoyed by not only the citizen, where non-citizens also can enjoy it. என்னன்னா emergency health care, vaccination, education in certain circumstances, disaster relief. So இவ்வளவு ஃபீச்சர்ஸை சிட்டிசன் இல்லைனாலும் எடுத்துக்க முடியும். ரைட். Some articles which was given in the Constitution of India can enforce எப்படின்னா சிட்டிசன், இவங்க சிட்டிசனுக்காக ஒரு சில ஆர்டிகல்ஸும், ஒன்லி சிட்டிசன் அண்ட் நான் சிட்டிசனுக்காகவும் ஒரு சில ரைட்ஸ் கொடுக்கறதுக்கான ஆர்டிகல்ஸும் இருக்கு. அதுல ஆர்டிகல் 14 அப்படிங்கிற ரைட் டு ஈக்குவாலிட்டி. இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஒன்லி சிட்டிசனுக்காக மட்டும் இல்ல, நான் சிட்டிசனுக்கு சேர்த்தி. அடுத்தது 21 வந்து ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது நான் சிட்டிசனுக்கு சேர்த்தி. ரைட்டா? அடுத்தது சிட்டிசன், நம்ம இந்தியன் சிட்டிசன் மட்டும் எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துருக்க ரைட்ஸ் 15 அகேன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், 16 கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ரிசர்வேஷன்ஸ், கவர்மெண்ட் அது ஜாப் சம்பந்தப்பட்டது, 19 ஃப்ரீடம். இதெல்லாம் வந்து ஒன்லி ஃபார் சிட்டிசன், நான் சிட்டிசனுக்கு கிடையாது. அண்ட் ஆர்டிகல் 324, 326 எலக்டோரல் அத்தாரிட்டி ஆல்ரெடி சொல்லியாச்சு. ரைட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் நியூஸ்ல எஸ்ஐஆர் பத்தி கண்டிப்பா இந்த வருஷம் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். 2027ல சாரி கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். செகண்ட் நியூஸ், US expands strikes on Iran strategic infrastructure as Strait of Hormuz conflict escalates. So பிப்ரவரி மந்த்ல ஆரம்பிச்ச ஈரான் வர்சஸ் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் இந்த கான்ஃபிளிக்ட் வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருந்தது. லாஸ்ட் மந்த் என்ன பண்ணாங்கன்னா டிஜிட்டலா MOU சைன் பண்ணி அந்த சீஸ் ஃபயர் கொண்டு வந்தாங்க. ஸோ பீஸ் டாக்ஸ் போயிட்டு இருந்தது இந்த மீடியேஷன் ஆஃப் பாகிஸ்தான். பட் ஆனா ஒரு 2-3 டேஸா என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் ரீஎஸ்கலேட் ஆயிட்டு மறுபடியும் தன்னோட அட்டாக்ஸ் ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க யூஎஸ் அண்டு ஈரான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அதுல ஈரான்ல இருக்கிற ஒரு சில ஏரியாஸை வந்து யூஎஸ் அட்டாக் பண்றாங்க. முக்கியமா சாபகாரை அட்டாக் பண்றாங்க. சாபகார் அப்படிங்கிறது இந்தியா பில்ட் பண்ணி கொடுத்துருக்கிற போர்ட். ஸோ அப்ப கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு நம்ம படிச்சாகணும். மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அட்டாக் பண்றாங்க. அதுல இன்க்ளூட் சாபகார். அண்ட் அவங்க டிமாண்ட் என்னவா இருக்கு, யூஎஸ் டிமாண்ட் என்னவா இருக்குன்னா அந்த சோக் பாயிண்ட் ரிலீஸ் பண்ணணும். யாரு? ஈரான் should release the choke point அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட். சோ என்ன ரீசன், ஏன் ஸ்ட்ராட்டஜிக் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏன் எய்ம் பண்றாங்க அப்படின்னா ஈரானுக்கு மிலிட்டரி சப்ளை செயினுக்கு எகனாமிக் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுக்கறது எங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்டாக் பண்ணி அதை காலி பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது போர்ட், நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, சிட்டிஸ், ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயத்தை அட்டாக் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்ப இதெல்லாம் அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்கனாமிக் கெயின் வராது, எக்கனாமிக் ஜென்ரேஷன் நடக்காது. அப்புறம் எப்படி ஃபியூயல் பண்ண முடியும் வார? ஸோ அதனாலதான் மெயினா அட்டாக் பண்றாங்க. அண்ட் பந்தர் அப்பாஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஈரானோட போர்ட், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல நார்தர்ன் சைட்ல இருக்கிறது, அது அட்டாக் பண்ணப்படுது. ஸோ இது எல்லாமே எதுக்காகனா டு லெவி எக்கனாமிக் ப்ரெஷர் ஆன் ஈரான். ரைட். கீ லொகேஷன்ஸ், எந்தெந்த லொகேஷன்ல மெயினா அட்டாக் நடந்திருக்கு? பெர்ஷியன் கல்ஃப் இப்படி இருக்கும், இந்த இடத்துல இருக்கும் பந்தர் அப்பாஸ். பெர்ஷியன் கல்ஃப், கல்ஃப் ஆஃப் ஓமன், பந்தர் அப்பாஸ், இங்க சாபஹார் இருக்கும். ரைட். லொக்கேட்டட் ஆன் தி நார்தர்ன் கோஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ். அண்ட் பந்தர் காமேர் அப்படிங்கிறது இந்த பந்தர் அப்பாஸை கனெக்ட் பண்ற சிட்டி. பந்தர் அப்பாஸுக்கு லேண்ட் கனெக்டட் சிட்டி தான் இந்த பந்தர் காமேர் அப்படிங்கிறது. அந்த சிட்டி அட்டாக் பண்றாங்க. அடுத்து சாபஹார் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். ஈரானுக்கு இந்த பெர்ஷியன் கல்ஃப் அல்லாது அரேபியன் சீக்கு ஸ்ட்ரெயிட் ஆக்சஸ் கொடுக்குற ஒரே ஒரு போர்ட் இந்த சாபஹார் தான். மீனிங் ஈரானோட மற்ற போர்ட் எல்லாம் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸுக்கு வெஸ்டர்ன் சைட்ல இருக்கும். ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிறது இந்த சாபஹார் ஒரே ஒரு போர்ட், which was built with the economic help of India. நம்மளோட ஸ்டேக் அங்க இருக்கு. ரைட். ஸோ இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் ஏன் நமக்கு அந்த சாபஹார் போர்ட்டை பில்ட் பண்றதுக்கு நம்ம ஏன் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு பார்க்கணும்.
ஃபியூயல் செக்யூரிட்டி. மெயினா நம்ம ஃபியூவலை பெர்ஷியன் கல்ஃப் அந்த ஏரியாவில தான் எடுக்கிறோம், நமக்கான ஒரு போர்ட் அந்த இடத்துல வேணும், அதுதான் ஃபர்ஸ்ட் மெயின். அண்ட் ஆப்கானிஸ்தான் ஆக்சஸ். ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது ஈரான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தான் ஆக்சஸ் பண்றதுக்கு ஈரான் மூலமா லேண்ட் ரூட்ல பண்ண முடியும், பாகிஸ்தான் கிராஸ் பண்ணி நம்மளால போக முடியாது. ஸோ ஆப்கானிஸ்தான் லேண்ட் ரூட் கிடைக்கும் ஈரான் மூலமா. ஸோ அபியா அப்ளிஜ் டு பில்ட் சபார், ரைட். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்சிட் காரிடார். ஸோ இந்த காரிடார் எப்படி இருக்கணும்னா, இந்தியாவில இருந்து வியா அரேபியன் சி வி ரீச் ஈரான், ஈரான் காஸ்பியன் சி, ரஷ்யா, யூரோப்பை ரீச் பண்றதுக்கு. ஸோ நம்ம பார்த்தோம் லாஸ்ட் மந்த் என்ன பண்ணிருக்கோம், யூரோப் கூட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான ரூட்டா இருக்கும். ஸோ லேண்ட் ரூட்ல ஸோ இன்ஸ்டன்ட் நமக்கு இந்த ரூட் அக்சசபிள் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, சூயஸ் கெனால் வழியா அட்லாண்டிக் ஓஷன் போயிட்டு சுத்தி வரணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இப்படியே ரீச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் குறையும் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கா நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டர்ல நம்ம இன்னொரு கான்டினென்ட் இன்னொரு இடத்துல நம்மளோட ரூட் ஆக்சஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்சிட் கேட்வே இது ரொம்ப முக்கியம். அண்ட் எனர்ஜி செக்யூரிட்டி, தீஸ் ஆர் த பர்பஸ் வி கிரியேட்டட் சபார் போர்ட், ரைட். குவதார், இந்த நேரத்தில் நம்ம சாபார் பார்க்கும் பொழுது குவதாரையும் பார்க்கணும். குவதார் அப்படிங்கிறது இப்ப எப்படி இந்தியா ஈரானோட சாயில்ல சபார் அப்படிங்கிற ஒரு போர்ட் நம்ம பில்ட் பண்றோமோ, பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான் ஏரியாவில் போர்ட் கோஸ்ட் லைன்ல சைனா பில்ட் பண்றதுன்னா குவதார். ஆக்சுவலா இப்படி இருக்கும், ஈரான் இங்க குவதார் இருக்கும், சாபார் பாகிஸ்தான் இங்க குவதார் இருக்கும். ஸோ ரெண்டு அட்ஜஸ்டன்ட்ல இருக்கும். ஸோ அவங்களுக்கு பாகிஸ்தான் மூலமா இந்தியன் ஓஷன் ஆக்சஸ் பண்றதுக்கு சைனாவுக்கு பாகிஸ்தான் மூலமா இந்தியன் ஓஷன் ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு ரூட் தான் இந்த குவதார் போர்ட், டெவலப்ட் பை சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறது, ரைட். Third news, China launches global AI governance initiative for global south. ஸோ ஏஐ இல்லாம அடுத்த எதுவுமே நடக்காது, அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நம்ம வேர்ல்டு போயிட்டு இருக்கு. நம்ம யூஸ் பண்ற ஏஐ மாடல்ஸ் எல்லாமே மேஜாரிட்டியா நம்ம எங்க இருந்து யூஸ் பண்றோம், நம்ம யூஸ் பண்ற ஏஐ மாடல் எல்லாமே யாரோட பில்ட் பண்ண, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பில்ட் பண்ணதுதான். சாட் ஜிபிடில இருந்து கிளாட்ல இருந்து எல்லாமே. ஸோ இதுக்கு அல்டர்னேட்டா சைனா என்ன பண்றாங்கன்னா, they are developing their own AI model and distributing as free. ஸோ யார் வேணா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, சிங்கிள் வேயா மோனோபோலியா அந்த ஏஐ யூசேஜ் போகக்கூடாதுன்னு சைனா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அந்த சைனா ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க, வைகோ, வேர்ல்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் மூலமா என்ன பண்றாங்கன்னா, வேர்ல்டு கண்ட்ரிஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த வைகோ அப்படிங்கிற டீம்ல ஜாயின் பண்ண வச்சு, அண்ட் டெவலப்பிங் நேஷன்ஸுக்கு சைனா இஸ் வாலண்டரிலி கிவிங் ட்ரைனிங், ஏஐ ட்ரைனிங் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாம் கொடுத்து அந்த ஃபண்ட் மேபி கொடுக்கலாம், அதுக்கான பிளானும் நடக்கலாம். ஸோ என்னன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சவுத் ஏஷியாவில் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அதிகமாகிறத தடுக்கிறதுக்காக எடுத்து வைக்கிற ஸ்டெப் தான் இந்த வைகோ, ரைட். மல்டிலேட்டரல் ஆர்கனைசேஷன், ரெஸ்பான்சிபிள் ஏஐ டெவலப்மெண்ட், ஏஐ கவர்னன்ஸ், கெப்பாசிட்டி பில்டிங், ஓப்பன் சோர்ஸ் கோஆபரேஷன் ஆல்ரெடி சொல்லியாச்சு, ரைட். அவங்க ட்ரைனிங் கொடுக்க போறேன்னு சொல்றது ஆல்மோஸ்ட் 5000 ட்ரைனிங் ஆபரேஷன்ஸ் பிளான் பண்றாங்க. training opportunities, AI seminars for developing countries and partners back already நிறைய டெவலப்பிங் நேஷன்ஸ் ஆல்ரெடி ஜாயின்டு. ஈவன் இந்த பிரிக்ஸ்ல இருக்கிற பிரேசில், ரஷ்யா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா எல்லாருமே கம்பைன்ட் ஆயிட்டாச்சு. பட் எக்ஸப்ட் இந்தியா மட்டும் தான் நம்ம இந்த வைகோல இன்னும் ஜாயின் பண்ணல. ஸோ கண்டிப்பா நம்ம பிலிம்ஸ்ல படிக்கணும். அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் ஏசியான், அரப் யூனியன், அரப் லீக், CELAC அண்ட் SCO, இந்த பார்ட்னர் பிளாக்ஸ் எல்லா பிளாக்குமே ஜாயின்ட் எக்ஸப்ட் இந்தியா மட்டும் இன்னும் இதுல வைகோல இன்னும் ஜாயின் பண்ணல, ரைட். What is the purpose? What is the purpose behind the வைகோ அப்படின்னா, குளோபல் ஏஐ லீடர்ஷிப். சைனாவோடது
எப்படின்னா குளோபல் ஏஐ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல யூஎஸ் மட்டும்தான், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மட்டும்தான் ஷைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வி ஹேவ் டு ஸ்டாப் தட் அண்ட் வி ஹேவ் டு டேக் அ லீடர்ஷிப் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி சைனாவோட இன்டர்வென்ஷன்ல கொண்டு வரதான் இந்த வெஹிக்கோ. நெக்ஸ்ட் அந்த ஆல்டர்னேட்டிவ் எக்கோ சிஸ்டம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓப்பன் சோர்ஸ் புஷ், ஓப்பன் சோர்ஸ். இந்த ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த டீப்சிக், கெய்மி, K3, இந்த டீப்சிக்லாம் சைனாவோடது. ஸோ டீப்சிக் சைனாவோடது, ChatGPT, கிளாட் எல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோடது. ஸோ ஓப்பன் சோர்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டீப்சிக் பட் ஆனால் யூஸ் பண்றது இல்லை பெரிய அளவில். ஸோ ஓப்பன் சோர்ஸ் புஷ் ஆல்ரெடி கொடுத்து ஸ்டெப் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இன்னும் ஆர்கனைசேஷன், மற்ற ஆர்கனைசேஷனோட கோஆபரேஷனோட இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு இன்னும் போயிட்டு இருக்காங்க. ரைட், டிஜிட்டல் சாவர்னிட்டி, we should not depend always on the western countries for our digital evolvement அப்படிங்கிறது தான் இதோட கோர் அப்ஜெக்டிவ். ரைட், ப்ரிலிம்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஓப்பன் சோர்ஸ் ஏஐ அப்படிங்கிறது ஒரு மாடல்னா என்ன? எவால்வ் ஆகிட்டே இருக்கும். நம்ம எவ்வளவு டேட்டா கொடுக்குறோமோ அந்த டேட்டாவை படிச்சு அந்த டேட்டாவை லேர்ன் பண்ணி இட் வில் கைட் இட்ஸ் ஓன் சிஸ்டம். அந்த கைடன்ஸுக்கு நம்ம வந்து அல்காரிதம் கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சோர்ஸ் கோட். இந்த அல்காரிதம்லாம் இருக்கு இல்லையா, மெயின் ஒரு உயிர் மாதிரி, அதுதான் அந்த சோர்ஸ் கோட் அப்படிங்கிறது. அந்த சோர்ஸ் கோடே வந்து ஓப்பன்ல கொடுத்துருவாங்க. we can view the source code. அப்படி இருந்தாதான் அது ஓப்பன் சோர்ஸ் ஏஐ. சோர்ஸ் கோடு கொடுக்கலன்னா அது ஓப்பன் சோர்ஸ் இல்லை. ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது சோர்ஸ் கோடு கொடுத்துடணும். மாடல் வெயிட்ஸ், ஆர்கிடெக்சர், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் ஏஐ. இந்த ஏஐ காம்பனன்ட்லாம் ஒன்ஸ் டெலிவர் பண்ணிட்டாங்க, பார்க்க முடியுது, தேர் இஸ் நோ செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னு முடிவு பண்ணாதான் அது ஓப்பன் சோர்ஸா யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அந்த கண்ட்ரி. ஸோ ஓப்பன் சோர்ஸ்னா அதுதான். அட்வான்டேஜஸ்: லோ காஸ்ட், ஃபாஸ்டர் இனோவேஷன், ரெடியூஸ்ட் டிபெண்டன்சி, டிரான்ஸ்பரன்சி. சேலஞ்சஸ் வந்து மிஸ்யூஸ் ரிஸ்க். ஸோ நம்ம டேட்டா நம்ம கொடுக்க அந்த டேட்டாவில இருந்து லேர்ன் பண்ணும். மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்மளோட டேட்டாஸை. சைபர் செக்யூரிட்டி, ஐபி இஷ்யூஸ், இதெல்லாம் இருக்கும். ரைட், இந்த லாஸ்ட் நியூஸ்: அனிமேட்டட் பிலிம் கெட்ஸ் சுப்ரீம் கோர்ட் நோட் ஃபார் ரிலீஸ் ஆஃப்டர் ரத யாத்ரா. ஸோ இஷ்யூ என்ன அப்படின்னா, ஒடிசாவில் ஒரு ரத யாத்திரா நடக்குது. அதே நேரத்தில் ஒரு பிலிம், என்ன பிலிம்னா அனிமேட்டட் பிலிம். ஸோ புராணங்களை வச்சு அனிமேட்டட் பிலிம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணா சென்டிமெண்ட் ஆஃப் இந்து பீப்புள் வில் பி அஃபெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்றாங்க. அதுக்கு கோர்ட் சொன்ன விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி பிலிம் சர்டிபிகேஷன் கொடுத்தாச்சு, ஒய் கேன் வி ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணலாம், பண்ணாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்க டேட் என்னன்னா ஆஃப்டர் ரத யாத்ரா இஸ் ஓவர், அது எண்ட் ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ மகாபிரபு ஜெகநாத், அந்த பிலிம் பேரு மகாபிரபு ஜெகநாத். ஸோ ஒரிசா ஹைகோர்ட் ஆர்டர் பேன் பண்ணதை ரிவோக் பண்ணியிருக்காங்க. சிபி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் கொடுத்தாச்சு. அண்ட் ஸ்பெஷல் ஸ்கிரீனிங்ல சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆல்ரெடி இந்த மூவி பார்த்துட்டு இதுல தேர் இஸ் நோ சென்டிமெண்ட் ஹர்ட்டிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த வியூவே கொடுத்துருக்காரு. ரைட், இன் பிலிம்ஸ் ஆங்கிள் we have to read about புராணா. புராணா ஏ பிரைமர், ஏன்ஷியன்ட் ஹிந்து ரிலீஜியஸ் டெக்ஸ்ட். இந்த டைம்ல இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஆனா இந்த டைம்ல தான் எழுதுறாங்க அப்படின்னு எதுவுமே சொல்லுவேன். we have the text, we have something written in the text and it is understandable by the Sanskrit known people. தமிழ்லயோ இல்ல ஹிந்திலயோ இல்ல வேற லாங்குவேஜ்ல இருக்கிறத அதை படிச்சு அதை எழுதி முடிக்குங்க. அதுதான் புராணாஸ். we have almost 18 மகா புராணாஸ், நிறைய புராணாஸ் இருக்கு. அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்ல என்ன இருக்கு, எப்படி காஸ்மாலஜிஸ், பிரபஞ்சங்களை பத்தி, காட்ஸ் லெஜெண்ட்ஸ், மித்தாலஜி, தர்மா என்ன அப்படின்றது நமக்கான ப்ரீச்சிங்ஸ் மாதிரியான ஒட்டுமொத்த கண்டென்ட் இருக்கிறது தான் இந்த புராணா. ப்ரீச்சிங், ஸ்டோரிஸ், லெஜெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறது தான் புராணா. ஸோ ஒட்டுமொத்தமா 18 புராணா இருக்கு. அதுல இந்த மூவி பேஸ் பண்றது என்னன்னா 2 புராணா, ஸ்கந்த புராணா. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கந்த புராணா. கண்டிப்பா நம்ம ஸ்கந்த புராணா பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸ்கந்த புராணா இட்ஸ் அபவுட் த காட் முருகன். கார்த்திகேயன், முருகன் எல்லாரும் ஒரே ஆள் தான். ஸ்கந்த புராணா, சன் ஆஃப் பார்வதி அண்ட் சிவா. ரைட், எக்ஸ்டென்சிவ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தீர்த்தாஸ். தீர்த்தாஸ் அப்படிங்கிறது ஒரு சாங்க்ட் டெக்ஸ்ட் தான் அந்த தீர்த்தாஸ். அதை பத்தி டேட்டாஸ் இருக்கு. அண்ட் தர்மாஸ் பத்தி இருக்கு. இது எல்லாமே அண்ட் கனெக்டட் வித் த லைஃப் ஆஃப்
கார்த்திகேயன். ஸோ இதுதான் வந்து ஸ்கந்த புராணா. நெக்ஸ்ட் வந்து பிரம்ம புராணா. எப்படி கார்த்திகேயனோட லைஃப் பேஸ் பண்ண ஒரு புராணிக் டெக்ஸ்டோ அதே மாதிரி பிரம்மா கிரியேட்டர் காட் அவரோட லைஃப் டெக்ஸ்ட் வித் கனெக்டட் வித் தர்மா, அதுதான் வந்து பிரம்ம புராணா. அண்ட் இட் டிஸ்கிரைப்ஸ் த காஸ்மாலஜி. காஸ்மாலஜினா பிரபஞ்சத்துல எந்த பிளானட் எங்க இருக்கு, நட்சத்திரம் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதை டிஸ்கிரைப் பண்றது இந்த பிரம்ம புராணா. அண்ட் கண்டெய்ன்ஸ் டீடைல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஒடிசா, உத்கலா அண்ட் ஜெகநாதா ட்ரெடிஷன். ஸோ இந்த கேட்கலாம், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் உத்கலா கேட்கலாம், ரைட். அண்ட் இன்க்ளூட்ஸ் ரெஃபரன்ஸ் டு த கொனாரக் சன் டெம்பிள். ஒரு கருப்பு கலர்ல அந்த தேர் இருக்கும், கொனாரக் சன் டெம்பிளை பத்தியும் அதுல இருக்கு, ரைட். மார்க் கொஸ்டின். Supreme Court's decision to allow release of Mahaprabhu Jagannatha கல்ச்சரை சம்பந்தப்பட்டது. After the Ratha Yatra balances freedom of expression with religious sentiment. So ஜகநாத புராணா ஒரு முக்கியமான ஒரு வேர்ட். பட் ஆனா கீவேர்டு இங்க என்னன்னா critically analyze. Analyze, critically analyze the constitutional framework governing this. Constitutional framework governing this. ஸோ இப்போ அனலைஸ் அப்படி இருக்கு, கொஸ்டின்ல அனலைஸ் கீவேர்ட் இருக்குன்னா யூ ஹாவ் டு ரைட் காசஸ், இம்பாக்ட்ஸ், அது மட்டும் இல்லாம இன்டர்லிங்க்ஸ் பிட்வீன் த கான்செப்ட்ஸ், பிட்வீன் கான்செப்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் ஸ்ட்ரெயிட் டாபிக்ஸ் கொடுக்கூடாது, இது ரிலேட்டட் டாபிக்ஸை கொடுத்து எழுதணும், ரைட். ஆனா அதுல கண்டென்ட் அதிகமா கேட்கறதுனா கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் கேட்கறாங்க. ஸோ மகாபுராணா அப்படிங்கிறது மகா பிரபு ஜெகநாதா புராணா ஜெகநாதா அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல மட்டும் தான் நீங்க அதை யூஸ் பண்ணணும். அதை பத்தின விஷயங்களா இன்ட்ரோடக்ஷன்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஃபோர் கண்டென்ட்ல என்ன இருக்கணும்னா கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க், அதுக்கான கைடன்ஸ்ல இல்ல அதை டச் பண்ண கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்குன்றத சொல்லி அதுல காசஸ், இம்பாக்ட், இன்டர்லிங்க்ஸ் இது எல்லாத்தையும் கண்டென்ட் பண்ணணும். அண்ட் கன்க்ளூஷன், கரெக்டான கன்க்ளூஷன் வே ஃபார்வர்ட்ல முடிக்கணும். ஸோ இப்படியான கண்டென்ட்டோட 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ் எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா திருத்தி தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா